அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. மாநிலங்களவையில் அதிமுக எம்பிக்கள் பதவியேற்று வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். श्री I.S. इनबदुराई மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஐஎஸ் இன்பதுரை எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் இந்த கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமை செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, அதிமுகவோட புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்பதுரை மற்றும் தனபால் பதவியேற்றிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்தோம். ஏற்கனவே 4 இருந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்ப 5 உயர்ந்திருக்கு. கூடுதல் விவரம் என்ன? அதிமுகவின் 2 புதிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றதை தொடர்ந்து அந்த கட்சியிலே மாநிலங்களவைக்கு தற்போது நீங்கள் சொன்னது போல 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே தம்பிதுரை, CV சண்முகம் மற்றும் தர்மர் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அத்துடன் தற்போது தனபால் மற்றும் இன்பதுரை இணைந்து கொள்வதால் அதிமுகவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநிலங்களவையிலே 5 உயர்ந்துள்ளது. சென்ற முறை மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு நடைபெற்ற போது அதிமுக ஒரு இடத்தை பாமகவின் அன்புமணிக்கு விட்டுக் கொடுத்தது. அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்தது. இந்த முறை அப்படி அல்லாமல் 2 காலி இடங்களுக்கும் அதிமுக தனது உறுப்பினர்களையே மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்துள்ளது. ஏற்கனவே சென்ற வாரம் அதிமுகவின் சந்திரசேகரன் பதவிக்காலம் மாநிலங்களவையிலே நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து அவர் ஓய்வு பெற்றுள்ளார். அதன் பிறகு தற்போது 2 புதிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதிமுக சார்பாக தற்போது இன்று பதவியேற்றிருக்கின்றனர். ஏற்கனவே கமலஹாசன் மற்றும் திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் சென்ற வாரம் பதவியேற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் பதவியேற்றதால் தமிழகத்தைச் சேர்ந்த 5 புதிய உறுப்பினர்கள் மற்றும் மீண்டும் ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வில்சன் ஆகியோர் மாநிலங்களவையிலே தங்களுடைய புதிய பதவிக்காலங்களை தொடங்கியிருக்கிறார்கள். In this regard, attention is invited to direction number 56 imparted by the chair, wherein it has been directed that, I quote, மக்களவையில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி பங்கேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களை செய்தியாளர் கணபதி வழங்க கேட்கலாம். கணபதி, எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. என்னென்ன விஷயங்களை அவங்க முன்வச்சு அமளியில் ஈடுபட்டு வர்றாங்க? விவரம். மக்களவையிலே இன்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பெகல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளது. 16 மணி நேரம் இந்த விவாதத்தை நடத்தலாம் என எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஆலோசனையிலே முடிவு செய்திருக்கிறார்கள். மக்களவை அலுவல் குழு கூட்டத்திலே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த விவாதம் இன்று தொடங்க இருக்கிறது. ஆளும் கூட்டணி சார்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பேச இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த விவாதத்திலே பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் இந்த விவாதத்திலே பங்கேற்பார்கள் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில்தான் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அமர்வுகள் தொடங்கும் முன்பாகவே நாடாளுமன்ற வளாகத்திலே பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் வாக்காளர் பட்டியல் சீராய்வுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. அதிலே காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்றது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் பீகார் மாநிலத்திலே நடைபெறும் இந்த SIR என அழைக்கப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவ்யூ வாக்காளர் தீவிர சீராய்வு என்பது லட்சக்கணக்கானோர் வாக்குரிமையை பாதிக்கிறது என தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலே ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் தற்போதும் தொடர்கிறது. ஆகவே இன்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் நடைபெறுவதற்கு முன்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து பிறகு மக்களவையிலும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்று 12 மணிக்கு பிறகு மக்களவையிலே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்திலே பங்கேற்று அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி சார்பாக அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்று பேச இருக்கிறார்கள். பல்வேறு முக்கிய கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையிலே இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது? விமானங்கள் ஏதேனும் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா? குறிப்பாக ரஃபால் விமானம் ஏதேனும் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? இந்த மோதலை நிறுத்துவதிலே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பங்கு இருக்கிறதா? அவர் மத்தியஸ்தம் செய்து வைத்தாரா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. மேலும் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலிலே சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி? ஏன் உளவுத்துறை இது தொடர்பான எந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பான எச்சரிக்கையும் அளிக்கவில்லையா? சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறியது ஏன் என்ற கேள்விகளும் எழுப்ப இருக்கிறார்கள். ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விவாதம் இன்று மக்களவையிலே தொடங்க இருக்கிறது. அதே போல நாளை மாநிலங்களவையிலும் இந்த விவாதம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய பரபரப்பான சூழலில்தான் இன்று வாரத்தின் முதல் நாளன்று மோதலுடன் மாநிலங்களவை மற்றும் மக்களவை அமர்வுகள் தொடங்கி இருக்கின்றன. ஆகவே இன்று இந்த விவாதத்திலேயும் கடுமையான மோதல் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. जिस गति के साथ में भारत में टूरिज्म बढ़ रहा है, आने वाले समय में भारत में टूरिज्म जो है वो एग्रीकल्चर के बाद में सबसे ज्यादा एम्प्लॉयमेंट का அதிசயம்தான். இடம், விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.